ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் K.S.organics. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ பார்த்துட்டிங்கன்னா, நான் ரொம்ப நாளாக போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு வீடியோ தான். அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் கிடைக்காதனால என்னால் அப்போ போஸ்ட் பண்ண முடியல. ஆனால் இப்போ வந்துட்டு இன்றைக்கி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஒரே ஒரு பொருளில் வந்துட்டு நம்ம மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ண மண்ணை வந்துட்டு மறுபடியும் புதுசாக அதே சத்துக்களோட ரெடி பண்ணுறதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேக்கில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாலக்கீரை போட்டிருந்தோம். அதாவது இந்த சம்மர் டைமில் வந்துட்டு இந்த மண்கலவையை ரெடி பண்ணி போட்டிருந்தோம். சம்மருக்கு தகுந்தது மாதிரி மண்கலவையில் கொக்கோபீட் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருந்தேன். இப்போது மழை வர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த கொக்கோபீட் ரொம்ப ஈரத்தை சொதன்னு பிடிச்சி வச்சுக்கிறனால மண்ணிலேருந்து தண்ணியுமே வெளியில் போக மாட்டேங்குது. அதே மாதிரி செடியுமே அந்தளவுக்கு நல்ல ஈல்டு நமக்கு கிடைக்கிறதில்ல. இதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அதிலிருந்த செடி எல்லாத்தையுமே எடுத்துட்டு புது மண்கலவை ரெடி பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கொக்கோபீட் மண்கலவையில் கொஞ்சமாக மண்ணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருந்தேன். இப்போது இந்த பேக்கில் இருக்க மண் எல்லாமே ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால, செம்மண் போட்டனால ரொம்ப கட்டி மாதிரி ஆயிடுச்சு. இதை நல்லா லூஸாக பொலன்னு நல்லா உடச்சி விட்டுடலாம். உடச்சி விட்டுட்டு ஓரளவுக்கு மண்ணை பாதியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நம்ம தோட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம முருங்கைக்கீரை வச்சுருந்தோம். இது சின்ன செடிங்கிறனால அந்தளவுக்கு ஹார்வெஸ்ட் நம்ம பண்ணலை. அதனால் இலை எல்லாமே ஓரளவுக்கு பழுத்த மாதிரி ஆயிடுச்சு. இனி அந்த பழுத்த இலையை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது எல்லாமே நம்ம பிடுங்கி போடுறது தான். இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம அந்த பழைய மண்ணுக்கு சத்து கொடுக்க போகிறோம். முருங்கைக்கீரை பார்த்துட்டிங்கன்னா, பச்சை இலையாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அந்த மாதிரி பழுத்த இலைகளுக்குமே பச்சை இலையாக இருக்கும்போதே எந்த அளவுக்கு சத்து இருக்குமோ அதே சத்து பழுத்ததுக்கு அப்புறமுமே இருக்கும். இதை தான் நம்ம மண்கலவைக்கு புதுசாக மண்கலவை ரெடி பண்ணும்போது யூஸ் பண்ண போகிறோம் உரமாக. இயற்கை விவசாயத்தில் இதுக்கு பேர் பசுந்தாள் உரம், பசுந்தழை உரம் அப்படின்னு 2 வெரைட்டி இருக்குது. விவசாய இடத்துலையே தேவையில்லாத, அதாவது உரமாக பயன்படுத்தக்கூடிய நமக்கு தட்கை புல், அதே மாதிரி தட்டைப்பயிறு, பயிர் வகைகள், அகத்தி, இது எல்லாமே அதே மண்ணில் போட்டு வளர வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட ஹைட் வந்ததுக்கப்புறமா அதை பிடுங்கி மறுபடியும் மண்ணிலே உழுகிறது பசுந்தாள் உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே பசுந்தழை உரம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எங்கிருந்தோ மரத்தில் இருந்து இலை தழை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளோட விவசாய நிலத்தில் போட்டு உழுறது பசுந்தழை உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்மளோட மாடித்தோட்டத்தில் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதுக்கு நம்ம அந்த விவசாய நிலத்தில் யூஸ் பண்ணுற மாதிரியான பயிர் வகைகள்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு மார்க்கெட்லேயுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம சமையலுக்கு வாங்குகிற முருங்கைக்கீரை உபயோகப்படுத்தாமல் இலைகள்லாம் பழுத்து போய் வேஸ்ட்டாக தூக்கி போடுற நிலமையில இருந்துச்சு அப்படின்னா, இதை நம்ம மண்கலவையில் புதைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா வெறும் 15 நாளில் அந்த மண்ணுக்கு தேவையான எல்லா சத்துமே நமக்கு கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, முருங்கை இலையில் கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், அயன், இந்த மாதிரி செடி நல்லா வளர்கிறதுக்கு தேவையான எல்லா வகையான சத்துக்களுமே கிடைக்கும். ரொம்ப செலவே இல்லாமையுமே நமக்கு நல்ல ஒரு உரம் இது. ரொம்ப சீக்கிரமாக மக்கக்கூடிய இலையில் முருங்கை இலையும் ஒன்று. நம்ம இதில் மண்ணில் வச்சு ஒரு 15 நாள் அப்படிங்கிறதுக்குள்ளேயே நமக்கு சீக்கிரமாகவே நல்லா மக்கி செடிக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு செலவு பண்ணி உயிர் உரங்கள், பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பெர்லம், இந்த மாதிரியான உயிர் உரங்கள் வாங்கி பயன்படுத்துகிறத விட ரொம்ப ஈஸியாக செலவே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு உயிர் உரமாக முருங்கை இலை பயன்படுது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.